இல்ல உங்களுக்கு நான் தெரியுமா அது? செக் பண்ணேன். லாஜிஸ்டிக்ஸ் ஷிப் வந்துட்டு ஒரு 25 மில்லியன் யூஎஸ் டாலர் இருக்கும் போல. ஸோ அது என்ன 2500 லேக் 900 இல்ல 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இல்ல 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 2500 லேக் அவ்வளவுதான். 250 crores. 250 crore அவ்வளவுதான். அப்ப அது கம்மி தான். ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் தான் இவனுங்களுக்கு ரெட் ஜெயின்ட்ல. டேய் வெசல் அதாவது லாஜிஸ்டிக்ஸ் வெசல் எல்லாம் கம்மிடா. யாட் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. ஓகேவா? இல்ல அதனால ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் அது வேற. இல்ல வெசல் இப்போ கண்டெய்னர் கேரிங் வெசலா இருக்கட்டும் இல்ல வந்து கமர்ஷியல் வெசலா இருக்கட்டும் அதெல்லாம் கம்மி தான். அதெல்லாம் 1000 குள்ளேயே முடிச்சிடலாம் எவ்வளவு பெரிய வெசலா இருந்தாலும். அதான் எனக்கும் புரியல. அப்ப 50,000 கோடி வச்சு என்ன பண்ண போறானுங்க? இதுக்கே எப்படிங்க 10,000 அமௌண்ட் தான் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சு பாருங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அதுவும் இப்பெல்லாம் நம்புவானுங்க. அதாவது கோட் சீரிஸ் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும். சர்சி பேசுவா, பவர் இஸ் பவர். அவங்களுக்கு அந்த பவர் ஹங்கர் இருக்குதுமா, அதெல்லாம் பயங்கரம் அவங்களுக்கு. அது see what is the need of power? அதான் அவனுக்கு எல்லாம் மேனேஜ் அதான் சொல்றேன்ல, அந்த நீட் ஆஃப் பவர் வந்து ஒரு மக்களுக்கு நல்ல விஷயம். ஃபிடில் என்ன பேசுறீங்க? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் பவர்ன்றீங்க? இங்க பாருங்க, there should be a ஒரு 5 இயர்ஸ் மீடியால இருந்து எல்லாமே அவன கண்ட்ரோல்ல வச்சிட்டு எதுமே இல்லன்னு பேசுறானுங்க பாருங்க. இல்ல that is what I meant bro. இப்ப பிஜேபி வந்து நடுவுல ரூல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா they have a bigger agenda. ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி அவங்க நம்ம இங்க திணிக்கணும். தேர் இஸ் குட் ஆர் பேட்ன்றதுக்குள்ள நான் போகல. பட் அவனுக்கு அந்த அரசியல் அந்த பவர் ஏன் தேவைப்படுன்றத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க திமுக காரனுக்கு இந்த டெஸ்பரேஷன் எதுக்கு? அவனுடைய நீட் என்ன? இங்க காசு, வெறும் பணம் தான். அதான் சொல்றேன்ல, பணம் மட்டும் தான் இங்க வந்து ஒரு ஐடியா. ஆனா பணத்தை நீங்க சும்மா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, ஓகேவா? நீ ஒரு நார்மல் பர்சன்னா உன்னால மேக்ஸிமம் 5ல இருந்து 10 கோடி தான் மேனேஜ் பண்ண முடியும். ஆனா உங்ககிட்ட கணக்கு இல்லாத அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா உங்க கூட பவரும் வேணும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரோட எதோட தட்டி தூக்கி போயிடலாம். இல்ல ப்ரோ, அதுதான் கொஸ்டின். விட்டோபா ப்ரோ அதான் கேக்குறாரு. அதாவது அவ்வளவு காசை வச்சு என்ன பண்ண போறாங்க? why do you even think you have to control that money? ப்ரோ வருதுன்னா சும்மா இருப்பீங்களா? காசை யாரு ப்ரோ வேண்டாம் போதும் கண்ட்ரோல் ஏன் எவன் வேணான்வா? யாருக்காவது கொடுக்கலாம். நான் திரும்பி சொல்றேன், இல்ல நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப காசு அனில் அம்பானி கிட்ட இருக்குன்னா இந்த ஆன்டிலா மாதிரி ஒரு பெரிய உலகத்திலேயே இருக்கிற ஒரு அதிக ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு கட்டுறான். உலகத்துல இருக்க எல்லா லக்ஸரி காரும் வச்சிருக்கான், அனுபவிக்கிறான், அவங்க லைஃப் ஸ்டைல்ல தெரியுது. யானைக்கு முகம் கட்டுறான், அது கட்டுறான், இது கட்டுறான். வாட் ஆர் தே? இங்க இருக்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்சிக்காரன் வாட் ஆர் தே டூயிங்? இருக்கு ஸ்விஸ் பேங்க் இருக்கு. சிம்பிள். எவ்வளவு இல்ல நம்ம பவர், ஓகேவா? மக்கள் உங்ககிட்ட மண்டி போடுவாங்க, மக்கள் கை கட்டி நிப்பாங்க, மண்டி போடுவாங்க. நீ சொன்னா 1000 பேர் வந்து நிப்பான். இதெல்லாமே பணமும் பவரும் தான் கொடுக்குது உங்களுக்கு. அப்படின்னா அந்த பவரும் பணமும் வேணான்னு சொல்லுவாங்க. எப்படி இத்தனை நியூஸ் சேனல் வாங்கி வச்சிருக்கானுங்க? எல்லாமே எல்லாத்துமே காசா. யூ கேன் கண்ட்ரோல் என்டையர் தமிழ்நாடு ப்ரோ. இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படியே ப்ராப்பரா நிதானமா ஒரு மெச்சூர் மைண்ட் செட்ல திங்க் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இந்த பொலிட்டிஷியனுக்கு வந்து சர்விங் மென்டாலிட்டி தாண்டி காசு இதுன்னு பார்க்கும்போது ஒரு மென்டல் இஷ்யூஸ் மாதிரி இருக்குங்க. அது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான் சொல்றேன். பொலிட்டிஷியன்லாம் சர்வெண்ட்ன்ற கான்செப்டே போயிடுச்சு. பொலிட்டிஷியன்ஸ் ஆஃப் பவர், அவங்க பண்றதா எல்லாமேன்ற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அதுக்குதான் எல்லாம் தாவறது குதிக்கிறது எல்லாம் பண்றது இல்ல. இப்ப எனக்கு வன்னியரசு கிட்ட ஒரு பவர் போயிடுச்சுன்னா அவரோட அரசியல் எப்படி இருக்கு, why he need power, அது எல்லாமே ஒரு ஜஸ்டிஃபைபிள் ஃபேக்டர்ல கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பெரிய பெரிய பண முதலை இப்ப இந்த திமுக எவ்வளவோ பெரிய இந்த நீங்க சொன்ன மாதிரி குதிரையை வளர்க்குறானுங்க, தோட்டத்தை வாங்கி போடுறானுங்க. இதெல்லாம் வாட் இஸ் த நீட் ஆஃப் இட்? அங்க வந்து எனக்கு ஒரு ரீசனே தெரியல. இந்த பவர் திரும்பி வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி காசு வேணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, தலைமுறைகளுக்கு ஏத்த மாதிரி சொத்து. ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல நம்ம நின்றுவோம்ல, இப்ப நீ போதும் அவ்வளவு போதும்ன்றது. சரி, எவ்வளவு மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளவு 100 கோடி 200 கோடி இருந்தா உன் வாழ்க்கையை நீ ஆடம்பரமாவே வாழ்ந்துடலாம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஹியூமனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனு இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது லைஃப் வரைக்கும். ஹங்கர், அந்த அந்த பசி அது இருந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு. இல்ல ஒருவேளை இதனாலதான் அரசியல் எடுபட மாட்டேங்குதோ? திமுக அரசியல் எடுபடாம போறதுக்கு இது ஒரு காரணமா?
இல்ல இவன் எவனும் பரம்பரை பணக்காரன் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. எல்லாம் வந்து இப்ப என்னது லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்ல தான் அடிச்ச காசு தானே, அவ்வளவுதானே இருக்கும். இல்ல ஸோ டிஆர் பாலுலாம் நான் கூட என்ன நினைச்சேன்னா, அவர் பையன் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு வெல்தி ஃபேமிலி தான் போல இருக்கு. இந்த பிடிஆர் மாதிரி ஒரு பரம்பரை பணக்காரங்கன்னு நினைச்சேன். பட் நோயிங் அபவுட் தேர் ரூட்ஸ், யோ ஃபிடல் எக்ஸாக்ட். ஓகேவா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ பிடிஆர் வந்து இஸ் இன் அமெரிக்கா ஐ திங்க். ஓகேவா, இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு ஹியூமன். அவன் எனக்கு பவர்லாம் வேணாம்பா, எனக்கு ஏதோ போயிட்டு போங்க, என்கிட்ட காசு இருக்கு, நான் கிளம்பி போறேன்னு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி போறான்ல இது. ஆனா இவனுக்கு அப்படி போக மாட்டானுங்க. இவங்களுக்கு தேவை பவர், இவங்களுக்கு தேவை அடிமையா ஒரு 1000 பேர் 10,000 பேர் 10 லட்சம் பேர் இவங்களுக்கு தேவை. ஐயா சாமி கையை கட்டி நிக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி, ஒரு ட்ரிப்ளே இருப்பானுங்க அவனுங்க. இதெல்லாம் இது அவங்களுக்கு வேணும். அது அந்த கான்வாய் எல்லாமே ஒரு போதை மாதிரி தான் இப்போ அந்த எக்ஸாக்ட்லி. ஓகேவா. அதுக்கு அண்ணன் வந்து கான்வாய் யூஸ் பண்றதே வந்து உண்மை சொன்னா அந்த ஆள் வேணாம் சொல்லுவான், சாரி வேணாம் சொல்லுவார். பட் ஆனா அவர் வந்து வெறுப்பேற்றதுக்காகவே வச்சிருக்காரு. இவனுக்கு வெறுப்பேத்தி சாவடிக்கணும்ன்றதுக்காகவே வச்சிருக்காரு. எவ்வளவு வெறுப்பா இருப்பான். நல்லா போயிட்டு இருக்க டிஸ்கஷன் விட்டமாக்கு. எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கானுங்க டிஎம்கே. புரியுது அவர் பண்றதெல்லாம். அதுதான் இது. அதுக்காண்டிதான் எவனையாச்சும் பேச விட்டுட்டே இருக்கானுங்க டெய்லி. வேற ஒண்ணும் கிடையாது. சின்ன தத்திலாம் பாரு, டெய்லி சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் அண்ணா தான். இல்ல அவனுங்க அரசியல் ஈடுபடாம போறதுக்கு நம்ம பேசுற ரீசன்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் ப்ரோ. பட் ப்ராபப்ளி நம்ம பேசுறதுல வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஆனா ஒரு கீ பேராமீட்டர்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஏன் வந்து எதிர்கட்சி தலைவரால அவங்க தாத்தா பேசின மாதிரி பண்ண முடியல? சரி, நம்ம மேல வைக்கிற விமர்சனங்கள் வி கேன் ஜஸ்டிஃபை இட். ஏன்னா குட் ஆர் பேட், தேர் இஸ் அ ரீசன். ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிடலாம். ஆனா இந்த வாழையடி வாழையா வர்ற தலைவர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நீட் டு சர்வ் த பீப்புள்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான்ல. உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு மக்களை நீ என்ன சேவை செய்யணும்ன்றது? இன்னும் நம்ம நம்பிட்டா சேவைங்கிறதெல்லாம் இவங்க கணக்குலயே கிடையாது. என்ன பண்ணிட்டானுங்க இந்த 5 வருஷத்துல? சொல்ற மாதிரி ஒரு திட்டம் சொல்லுங்க நீங்க. கடனை கூட்டி வச்சிருக்கானுங்க, வேற என்ன? இன்னும் அந்த 5 லட்சம் கோடி கணக்கு தெரியாம தான் நம்ம இருக்கோம். அது எங்க போச்சு முதல்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம்? அது எதுவும் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலடா சென்னைக்கு. சென்னைன்ற பாரு, தமிழ்நாட்டுக்கு இல்ல அந்த 4000 வந்துட்டு சென்னைக்கு தானே. 4000 கோடி வெறும் இந்த இல்ல. இவனுங்க இவ்வளவு காண காசு அடிச்சுட்டு அவங்க சென்ட்ரல் 3000 கோடி ரூபாய் தரேன்னு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க சென்ட்ரல் மேல. இந்த இதுதான் அரசியல் பண்றது. அதுதான் இப்ப அதுக்கு எல்லாமே அண்ணன் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. அரசியல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பிஜேபி வச்சும் பண்ண முடியாது, எதை வச்சுமே பண்ண முடியாது. அதுதான் உனக்கு இருக்க பெரிய ஒரு இது இப்போதைக்கு. ஆனா அந்த சென்னை மட்டும் இல்ல, அது அர்பன் ரெக்ளமேஷன் ப்ராஜெக்ட், அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ப்ரோ. டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1.2 lakh crores. That is the plan. அதுல 25% will be funded by union government, 25% by state, and 50% remaining will be from public-private financing. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கம்பெனிஸ் போறதுக்கு ரீசன் வந்து இவங்க ஷேர் வந்து நிறைய கம்பெனிஸ்ல கேக்குறாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் உண்டு. அது ஷேர் இல்ல, அது கமிஷன். அது கமிஷன் கிக் பேக் கேக்குறானுங்க. 30% கேக்குறானுங்க. நீ ஓபன் ஆமா 30% கேக்குறானுங்க. கூகுளே வெளியே போனதுக்கு என்ன? கூகுள் ஃபர்ஸ்ட் இங்க தான்டா வந்தான் விட்டோபா. அவன் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணான். அதுக்கிட்ட தான் அங்க போச்சு அந்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி நிறைய போயிருக்கு. விஜய் சார் அன்னைக்குல ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி இருக்கா ப்ரோ? அபார்ட் ஃப்ரம் இந்த பார்ட்டி தாண்டினதை தவிர்த்து ஐ திங்க் சோ 3 டைம் எம்எல்ஏ வந்திருக்காங்க உங்களுக்கு அவங்க. எனக்கு அவங்கள பத்தின பெரிய ஆனா இஷ்டத்துக்கு சேர்த்துக்க வேணாம் ஆளு, அதுவும் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. சரி, இந்த ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூ என்னது?
ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நீங்க டக்கு டக்குன்னு கேக்குறீங்க. இல்ல ஏதோ உமன் அசால்ட்னு ஏதோ ஒண்ணு, அந்த மரியாவா அவ பேர் என்னன்னு மறந்து போச்சு. ஐயோ இங்கிலீஷ்ல இது என்னது தீவே ப்ரோ, ஒரு பிக்சர் இப்பதான் நான் பாக்குறேன். ஒரு டைட்டில் வந்து தாவேக்கா ஆதரவு மாற்றம், அதுக்கு பின்னாடி அது திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன் 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மேல ஏதோ ஒரு இல்ல ஏதோ ஒரு ஃபோரம் மாதிரி இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. விஜயகாரணி அதான் விளவங்கோட்ல இந்த வாட்டி 3rd வந்திருக்காங்க பிஜேபி டிக்கெட்ல. ஸோ ஐ திங்க் அவங்க காங்கிரஸ் தான் அங்க நம்பர் 1. புரியல, அது மாதிரிதான் கன்ஃபியூஷனா இருக்கு சுரேஷ் ப்ரோ. ஏன்னா காங்கிரஸும் நம்ம அலையன்ஸ்ல இருக்காங்க, நம்ம நம்பர் 2 வந்திருக்கோம் இங்க அந்த பட் எனிவே ஷீ இஸ் நம்பர் 3. பட் ஆனா அவங்க ரொம்ப இந்த விஜயதாரணி வந்து நான் நடுவுல காங்கிரஸ்ல இருந்து போகும்போது பயங்கரமா காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கரெக்டா? அது பார்ட்டி மாறினா பண்ணுவாங்க தானே ஃபிடல் ப்ரோ, அப்படிதானே? இல்ல ஐவ் சீன் பீப்புள் ஒரு பார்ட்டி மாறினாலும் தி மூவ் ஆன். பர்சனலா எனக்கு அதை செய்யலை, நான் இதை எதிர்பார்த்து வந்தேன், நான் அதை எதிர்பார்த்து வந்தேன். பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷன் அவங்க வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ப்ரோ சில பேர். அந்த டைப்ல நான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கோவப்பட்டு கடிச்சிருக்காங்க காங்கிரஸ் எல்லாம். ஏன்னா அவங்க தெளிவா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஷி வாஸ் ஹோப்பிங், அதாவது எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமோ, ஏதோ ஒன்று கிடைக்குமோன்றது ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். கொடுக்காத ரீசன்னால தான் அவங்க கோச்சுக்கிட்டு பிஜேபியில போய் சேர்ந்தாங்க. ஐ திங்க் எம்பி சீட் நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் அங்க கிடைக்கலன்னு உடனே பிஜேபியிலும் கடைசியில் கிடைக்கல நின்று தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் 2021 அந்த டைம்ல. 2024ல சாரி. அப்புறம் யார் லைன்லயும் ஸ்டாட்டிக் வருது, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா அந்த மாதிரி இந்த மாதிரி சவுண்டு? உங்களோட வேலை தான் வருது. ஏன் சைடு என்னோடதா? நீ மியூட் பண்ணுங்க. இப்ப வரலையே. எனக்கு என்ன தெரியுமா, இவனுங்கெல்லாம் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கானுங்க ப்ரோ. இந்த ஜென்சின்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்குல்ல, சம்பாதிக்கிறதுக்கு பாசிவ் இன்கம் ஒன்னு ரெடி பண்ணிட்டானுங்க இவனுங்க. பாசிவா அதான் மேஜர் இன்கம். நல்லா குடுக்குறானுங்கடா இவனுங்க, பெரிய பேக்கேஜ் போல. நம்மளும் அப்படியே ஒரு துரேந்தர் மாதிரி போயிட்டு ஒரு இது பண்ணிட்டு வந்தலாம் நான் பாக்குறேன். இல்ல ரிஸ்வான், நீங்க எல்லாம் ஆல்ரெடி வெல் செட்டில்டு, நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க. நீங்க வந்து அரசியல்ல வரணும், போகணும்னு நினைச்சாலும் திமுக ஜென்சி மீட்டுக்கு போறேன்னு நீ நினைக்கிற பத்தியா? அங்கதான் ஜென்சி மீட்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ப்ரோ. 10 ரூபா பட்ல ஒரு 50 ரூபாய் ஏத்தி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நல்ல கோரிக்கை. இல்ல எனக்கு என்ன ஒரு பக்கம் யோசனையா இருக்குன்னா, இந்த எனக்கு உண்மையிலே காசு வாங்கிட்டு தான் அப்படி பேசுறானுங்கன்னு தெரியல. பட் ஆனா உண்மையிலே காசு வாங்கிட்டு பேசக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு திமுகவுடைய அரசியல் இருக்கான்றதே ஒரு பெரிய எனக்கு அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சீரியஸ் புரியல. அதுல என்ன இது? அவனுங்க பண்றத நம்ம பார்த்துதான் இருக்கோம். எல்லாம் இல்ல ப்ரோ, விஜய்க்கு வர கூட்டம் வந்து நார்மலா வருது. நீங்க டிஎம்கே கூட்டம் கூட்டினாலும் ஒரு கோட்டர் ஒரு கோழி கிடையாது. தட் இஸ் பிட் டிஃபரெண்ட். நான் கேக்குற क्वेश्चनல இருந்து அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். நீங்க கிரவுட் கேதர் பண்றது, அதெல்லாம் கூட்டிட்டு வரதெல்லாம் காசு கொடுக்கறது, தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். பட் ஆனா இன்னைக்கு திமுகவோட அரசியலை எடுத்து பேசுறதுக்கே ஒரு பேரோல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இந்த ஜென்சி மீட்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டுனதுனால நீங்க பாத்திருப்பீங்க. அவன் 200 ரூபாய் ஊபி தான் சொல்லுவானே அவனா? ஆமா, அவன் 15,000 ஒரு மேடைக்கு கொடுத்தீங்கன்னா தான் பேசுவேன். இதை நான் கண்பட பாத்திருக்கேன். ஏன்னா நான் முன்னாள் ஊப்பினால எனக்கு தெரியும்.
முன்னாள் ஊப்பின்னு உங்களை மட்டும் சொல்லிக்காது, ஏதோ பக்கத்துல இருக்கவனுங்க எல்லாம் இல்ல 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 ஐயோ டேய் 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 ஓட்டு கமலஹாசன் ஓட் போட்டீங்கடா ஆமா நீ. கேவலமா ரிஸ்வான் இல்ல? ரிஸ்வான் நீ தான் உண்மையிலே சொல்றேன் விட்டாவா டீல் ஆமா பண்ணா ஒன்னாலதான் ப்ரோ முடியும் ஆமா கொஞ்சம் எல்லாரும் டீல் அவன் பண்ணுங்க அவனுக்கு ப்ரோ. வந்துட்டு நம்மளும் வந்து பேசிட்டு இருக்கிறான். அதான் ஆமா எனக்கு புரியல. கேளியா டேய் கேளியா விட்ட கேளு மனசாட்சி இருக்காடா? சட்டையை பிடிச்சு கேளியா நல்லா இருந்த கம்மல்லாம் டிவியை எவ்வளவு உடைச்சிட்டு திரும்பி அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கான். டேய் மனுஷனாடா அவன்லாம். சரி சரி தம்பி, கம்மல்லாம் திட்டாத, நம்ம கட்சிக்கு வந்துருவாரு கொஞ்ச நாள்ல இரு. சரியா தம்பி உதயான் படைக்கு அஞ்சாலும் வந்தாலும் வந்துருவாரு அந்த ஆளு. வந்துட்டு ஒரு டயலாக் பேசுவார பாரு, நம்மளே இது பண்ற மாதிரி. அதுதான்டா அவரு. அவர் பேசினாலும் ஒன்னும் புரியாது ப்ரோ விட்டோபா ப்ரோ, அப்ப எப்படி அந்த கமல் அந்த டிவி எல்லாம் உடைச்சார்ல, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் டிவி உடைச்சாங்களா அவங்க ஓ பார்ட்டியில? எப்படி அது? அதெல்லாம் அந்த bro. கேங் தான் நானும் விட்டோபா அந்த கேங் உடைச்சிருக்கானே தான் விட்டோபா விட்டோபா அந்த நானும் கேங் எங்க தான் நானும் எங்க அம்மா ஏதோ ஒரு மாற்றம் ஓட்டு போடுவோம், அவ்வளவுதான். சேஞ்ச் நடக்குதான்னு பார்ப்போம். இவ்வளவுதான். அவர் ஜெயிப்பார்லாம் நினைக்க கூட இல்ல. நாங்க நினைச்சது ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருவாரு அப்படின்றது. அவர் நிக்கிற அப்ப கடைசியில பார்த்தா அவர் நிக்கிற இடத்துலயே கவுத்துட்டாங்க. டேய் இல்லடா, அந்த மாதிரி நெக் டு நெக் தான் அது போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண இந்த கோயம்புத்தூருக்காரங்க சின்ன யூபின்னு. ஐயோ, ஐயோ. இல்ல அவனுங்க ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த நம்மளுக்கு ஃபுல்லா வந்துட்டு இல்ல இல்ல விட்டோபா நம்ம அரசியல் நிலைப்பாடு எவ்வளவு கேவலமா இருக்குன்றதை யோசிக்காம ஊர்காரரை திட்டுறாப்புல பாத்தீங்களா? ஐயோ ப்ரோ ஃபார் பெட்டர். அப்ப நம்மளுக்கு தெரியாது கமலை பத்தி, யாருக்குமே தெரியாது. அப்ப உங்க நிலைப்பாடு பத்தி பேசுவோமா? டிஎம்கே எங்களுக்கும் தெரியாதுடா. டிஎம்கேனா எங்க வீட்டுல எப்படின்னா, அது வந்து பெருசா நம்ம அரசியல் எல்லாம் பாக்குறேன் ஒரு புரிதல் இல்ல. பிஜேபி அவங்க தான் இது இருக்காங்கிற ஒரு இது இருந்ததுனாலதான் நம்ம எல்லாருமே போட்டோம். பிஜேபிக்காக ஒருத்தனுக்கு நீ என்ன கான்செப்ட்ல கமலஹாசன் போட்ட? அவர் யார என்ன பண்ணாரு? என்ன நாங்களாச்சும் யாரோ ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கன்னு போட்டோம். நீ சொல்லு ப்ரோ, கமலஹாசன் என்ன பண்ணிட்டாருன்னு நீ ஓட்டு போட்டோம். நான் வந்து டிஎம்கேவையும் ஏடிஎம்கேயும் எதிர்க்கிறாருன்னு போட்டோம். சிரிப்பா இருக்குடா கமல் நினைச்சாலே. இல்ல இவரு ரெண்டு பேத்துக்கு நடுவுல போய் எனக்கு சீமான் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போறாரு. ஆனா இவ்வளவு கேவலமான ரீசன் நாங்க எங்கேயுமே கேள்வி கேட்டதுல விட்டா ப்ரோ, இரஸ்பெக்டிவ் நாங்க வந்து அது அங்க ஓட்டே போட்டிருந்தா கூட எங்களால ஜஸ்டிஃபை பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா நீங்க சொல்ற ரீசன்லாம் இப்ப புரியுது. ஏன் உங்க தனி கட்சி ஆரம்பிச்சு பிக் பாஸ்ல ப்ரொமோஷன் பண்ணி ஒரு எம்பி காண்டி கட்சி அடமானம் வச்சான். ஆனா பிக் பாஸ் எல்லாம் அவர் பொலிட்டிக்கலுக்கு வந்து யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி இப்ப நினைச்சு பார்க்கும்போது விட்டப்பா ப்ரோ ஏதோ ஒரு காமெடி சீன் இருக்குமே, டேய் நீயும் கேவலமானதான் கம்னு. டேய் கமலுக்கு போட்டா விட கேவலம் கிடையாடா, புரிஞ்சுக்கோ. நீ நான் சொல்றேன் புரியுதா? ஏன் விட்டோபா ப்ரோ, அப்பெல்லாம் என்ன கரெக்டா அந்த சண்டே பிக் பாஸ் பாத்துருவீங்களா? கரெக்டா கமல் எப்ப வருவாருன்னு? ப்ரோ நான் வந்து ஃபுல்லா ஒரு ஈடுபாடோட பார்த்ததெல்லாம் என்னைக்கு தெரியுமா? அந்த எலெக்ஷன் அன்னைக்கு, ரிசல்ட் அன்னைக்கு அவர் காலைல இருந்து நைட் வரைக்கும் நானும் எங்க அம்மா உக்காந்துருக்கோம். அந்த ரிசல்ட்டும் லேட்டா பார்த்தா இழுத்துக்கிட்டே இருக்கு நினைச்சிட்டியா? லாஸ்ட் செட்ல மாத்தி விட்டானுங்க. முன்னாடி வரைக்கும் அவர் தான் ப்ரோ வின்னு. லாஸ்ட் மீட்டிங்ல மாத்தி விட்டானுங்க. மைக்கேல் நீங்க எங்கேயோ இருந்துட்டு தூரத்தை வந்துட்டு பேசுறீங்க. நீங்க பேசுற கேக்குது, ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அது எப்படி நானும் எங்க அம்மாவை டிஸ்கஸ் பண்றோம், ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா அங்க ஏதாச்சும் நல்லது பண்ணி அப்படியே டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி. இப்ப கேக்குதா கிளியரா? கேக்குது. அதுல வேற அவரு தனியா நடந்து போவாரா, தோத்துட்டு பாவமா இருக்கும். ஆமாடா, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனஸ்டா சொல்லணும்னா அப்பெல்லாம் எனக்குலாம் எந்த ஒரு அந்த பாலிடிக்ஸ்ல அந்த விக்டரி அந்த எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாத டைம் எனக்குலாம். அது பெருசா அதெல்லாம் பார்த்தேன், சும்மா அப்படியே ஒரு நியூஸ் மாதிரி படிச்சுட்டு போயிட்டோம். பின்னாடி இருக்க எமோஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ணல. ஆனா இப்ப அண்ணன் வந்திருந்தா புரியும், ஒரு பாலிடிக்ஸுங்க எவ்வளவு இது சேஞ்ச் பண்ணும், அந்த சிஸ்டம் அந்த கவர்னன்ஸ் கரெக்டா இருந்தாங்கிறது. எத்தனை மக்களோட ஒரு அட்டம்ப்ட்ங்க. அதான் சொல்றேன்ல, ஒரு மாசத்துல நம்ம கட்சி செஞ்சிருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னால அதான் சொல்றேன், எனக்கே வந்து சில நேரத்துல ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எம்எல்ஏஸ் வந்து இன்னும் நம்மளுடைய அந்த
அஹ் அந்த எப்படி சொல்ல அந்த கவர்மெண்ட்டே நம்ம இன்னும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அண்ணனுடைய ஒரு இனிஷியேட்டிவும் இட்ஸ் மேக்கிங் ஒரு டீசென்ட் இம்பாக்ட். அவர் அவர் அண்ணன் பண்றது இந்த மத்த எம்எல்ஏஸ் கேரி பண்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. நான் மோர் தென் ஹாப்பிங்க. நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அண்ணன் இப்படி செய்வார்ல ஹானஸ்டான ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னா, ஜெயிச்ச பிறகு திமுக காரன் வந்து எதிர்க்கட்சியா இருந்தா பயங்கரமா செயல்படுவான், பயங்கர சீரியஸா அது செயல்படுவான்னு ஏன்னா சொன்னானுங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சது எல்லாமே ஒரு ஊப்பியா வச்சிருக்கீங்க. இல்ல சீரியஸா ப்ரோ, எல்லாம் ஃபயர் விட்டானுங்க. இவரு வேறனா அது என்ன ஜேர்னலிஸ்ட்ல இருந்து தெரியுமா? இன்னுங்க அது பயங்கரமா என்ன தெரியுமா? இருப்பாங்க. திமுக காரன் எதிர்க்கட்சியா இருந்தாதான்டா இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னும் பயங்கரமா இருப்பான்ட்டு நான் ஒரு மாசத்துல அவனோட Comedy பெர்ஃபார்மன்ஸ ஆ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. டேய் இதைத்தான் நீங்க ஃபயர் விட்டீங்களாடா, என்னடா ஒரு மாசம் உருப்படியா பண்ணியிருக்காங்க. இன்னொரு லூசு சொல்லுமே, சும்மா வரலடா டிஎம்கே காரன், அப்படி என்னதான்டா பண்ணிட்டு அது சொல்ல மாட்டானுங்க. ஃப்ராட் ஐயோ, பண்ணி வந்தானுங்க, கட்சியவே ஆட்டே போட்டானுங்க. டயலாக் தான்டா, ஃபுல்லா டயலாக், எல்லாம் டயலாக் தான். இல்ல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்னால வர முடியல, எம்ஜிஆர் பண்ணேன், அவ்வளவுதான். இல்ல இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 1 day பிஃபோர் இது ஆரம்பிச்சிட்டானுங்க. கூப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஆமா ஆமா, அப்படின்னு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 நாள் ஆஹா, முன்னாடி எக்ஸாக்டா அண்டாவாயம் வந்து தேர்ட் ஆரம்பிச்சாங்க. வந்துட்டு அண்டா ஆரம்பிச்சப்பே தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேருக்கு, என்னத்துக்கு இவன் இந்த பக்கம் திட்டுறான். ஏன் ஐடி காரங்க எல்லாம் உண்மையிலே நான் திட்டுறானுங்க? சொல்றேன் ப்ரோ, சீரியஸா நான் சொல்றேன், அண்ணன் வந்து தோத்திருந்தா கூட நம்ம இவ்வளவுலாம் உட்காந்து ஃபீல் பண்ணி இவனுங்களை மாதிரி கதறிட்டு புலம்பிட்டு இருந்திருப்போமான்றதெல்லாம் தெரியல. விட மூவ்ட் ஆன். எனக்கு எனக்கு அந்த 100 அந்த நம்பிக்கை இருக்கு. விடல் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஓகேவா? நம்ம வந்து 10 சீட் வாங்கினா கூட அவ்வளவுதான், கண்டிப்பா. பட் ஆனா அவங்கள கதற விடுறாங்க, பட் இன்னும் ஒப்பாரி வைக்கிறானுங்க. அதெல்லாம் விட நம்ம மெஜாரிட்டி எடுக்காம இருக்க கூட நல்லதுதான். இப்போ வந்து பெரிய அது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி எடுத்திருந்தா நமக்கு இந்த அலைன்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிருக்கு. அதெல்லாம் அவங்களோட இது ஃபுல்லாவே. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட தலையை விட்ட மாதிரி மேபி நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் லோவா வச்சதுனால உங்களுக்கு ஓகேவா இருந்திருக்கலாம். நான் அப்பையில இருந்தே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ எனக்கு வந்து உண்மையாவே இருக்கும். இல்ல ஏன்னா நான்லாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். நான்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தேன். நான் ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஒரு டீசென்டான நம்பர்ஸ் மைண்ட்ல இருந்தது. பட் அண்ணன் வந்து கண்டிப்பா இது சட்டமன்றத்துக்கு போயிடுவார்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனா விட்டோபா அந்த மத்தவங்க எல்லாம் வந்து அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ப்ரோ இருந்தது. நம்ம நிறைய பேச ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்வலா அன்னோன் பர்சன்ட் எல்லாம் நீங்க ஒரு கனெக்ட் மீன் வாட் ரெஸ்பெக்ட் ஆஃப் என்ன டாபிக் நீங்க அந்த மியூச்சுவலா வந்தா மட்டும்தான் அன்னோன் பர்சன் கிட்ட எல்லாம் ஒரு கனெக்ட் ஏற்படுத்த முடியும். பட் ஆனா நம்ம அரசியல் பேசும்போது ரொம்ப ஈஸியா, அதாவது ஒரு எஃபர்ட்டே போடாம டக்குன்னு கனெக்ட் ஆனோம். அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஸோ மோர் ஓவர் விட்டா சொன்ன மாதிரி அது அது அந்த அந்த ரிப்போர்ட்ஸ் டேட்டா. உறவுகளுக்கு வணக்கம். தென்காசி பாத்தீங்கன்னா வாங்க விஜய் வாங்க. என்ன சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஏன்டா எல்லாம் இந்த கேள்வி? சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்ப நீங்க வேற என்ன கேள்வி எதிர்பார்க்குறீங்க? நீங்க எல்லாம் ஐடில ஒர்க் பண்றீங்க गाइस, சாட்டர்டே உங்களுக்கு லீவு. அப்படி இல்ல, என்ன வேலையா இருந்தாலும் ஹாலிடே இல்லாம வேலை செய்ய போற விஜய். அப்படி சண்டே மட்டும் தான் லீவு இல்ல. உனக்கு அப்படி வேலை கொடுக்கலன்னா கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டக்குன்னு போன் அடிச்சிருங்க, ப்ரோ பாருங்க எனக்கு ஓனர் எனக்கு வேலை லீவே கொடுக்காம வேலை வாங்குறாருன்னு டக்குன்னு வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் போராட்டம்னு போனா நாடு சுடுகாடா போயிடும். பிடல் இன்னொன்னு, ஆவடியில நிறைய பேர் ஆவடியில நிறைய பேர் அந்த கான்ஸ்டிடுவன்சில இருந்தவங்க எல்லாம் நாசர் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது, கம்யூனிட்டி ஓட்டு ரிலீஜியன் ஓட்டு எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரை ஜெயிக்கிறதே சான்ஸ் இல்லை. அங்க போய் பார்த்தா எல்லாம் சைலண்டா விஜய் விஜய் விஜய்ன்றானுங்க. அப்ப எங்க இந்த நாசர் ஜெயிக்குது? ஆனா கடைசியில சொன்னாலுமே அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் இருந்தானுங்க டிவிகே சைட்ல. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல இருக்க அம்பத்தூர்ல இருக்கிற ஒருத்தரே வந்து டவுட் இருந்தாரு ப்ரோ.
நீங்க ஜாயின் பண்ணாரு. யார் அது? இல்ல நான் ரமேஷ் வந்து தோத்துருவாருங்கிற மாதிரியே தான் தோண்டே இருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும். ஆனா ரமேஷ் உங்களதான் சொல்றேன் விஜய். சரி, நான் மேல ஒரு இல்ல இல்ல வீடியோ ரமேஷ் பின் நான் பண்றேன். என்னோட உங்க ஒப்பீனியன் மட்டும் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. மேல ஒரு வீடியோ பின் இல்ல பண்ணிருக்கேன், பாலிமர் நியூஸ்ல போட்டிருக்கேன். லக்ஷ்மி இல்ல நான் சுப்பிரமணியனோட ட்வீட்டை படிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு வெட்டியா இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் அடுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அது இல்ல அது அது பழைய டாபிக். அதுல வேற கீழே போட்டு விஜய் வந்தோடனே பாரு, கிடைக்கிற சான்ஸ்ல வன்மத்தை கைக்கிறாப்லையா சார். இல்ல. ஆனா எனக்கு வந்து ஆதிபி Toxic எப்பவுமே நான் அன்போட தான் பழகுவேன். எல்லாருக்குமே தெரியும், அன்பு அள்ளி தெளிப்பேன் நானு. அப்படியே என் பக்கத்துல வந்து நின்னா ஆறா எப்படி தெளிக்குமோ அது மாதிரி அன்பும் தெளிக்கும். பார்த்தேன். யாரையாவது திட்டிருப்பாங்க நானு. சரி, அப்படியே ட்ராலி நிறைய கருத்துக்களையும் புகார்களையுமா என்னையா சொல்றானுங்க? வந்து ஒரு சூட்கேஸ் நிறைய புகார், கருத்துக்கள். எனக்கு இதோட இன்டென்ஷன், இந்த வீடியோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல. எதுக்கு அது சூட்கேஸ்ல கொண்டு வர அளவுக்கு இருக்கு? அவனுங்க பைத்தியம். வெறும் இல்ல, இப்ப நான் கேள்வி கேட்பேன்ல, அது வெறும் 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 பெட்டி ஒட்டிட்டு போனாங்கன்னா நான் என்ன செய்ய? இல்ல சந்தேகம் வரும். வெள்ளையை எடுத்துட்டு போய் கொடுத்திருந்தாங்க. ஆமா, இதுல வந்து என்ன என்ன ஐடி செல் வச்சிருக்கானுங்க? ஒரு ஒரு டேட்டாவை வந்து இல்ல இல்ல ஸ்கேன் பண்ணி ஆண்டி ப்ரோ, அது வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அவன் கட்சிக்காரன்ட்டே ஒரு 4-5 பேர், தொகுதிக்கு 4-5 பேர்கிட்ட லெட்டரை வாங்கி உள்ள வச்சுட்டு அப்படியே கொடுத்துறாங்க. அவ்வளவுதான். இல்ல, அதான சொல்றேன் ப்ரோ. அந்த பெட்டியில இருக்கிற புகாரை ஃபுல்லா, அது முதல் இந்த பெட்டிக்குள்ள புகார் இருக்கான்றது என்னோட கேள்வி. சரி, அட்லீஸ்ட் பெட்டியை திறந்திருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து சொல்லணும். அப்பா கீழே லிசன் பண்ணிருக்கவங்க அந்த பெட்டிக்குள்ள இருக்க புகார் இருக்க போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் உண்மையிலேயே நீங்க தோல்விக்கான காரணம் என்ன சொல்வீங்கன்ட்டு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது எங்களுடைய அன்பு கோரிக்கை. ரெண்டாவது, ஏன் வந்து இன்னும் ரொம்ப அவுடேட்டடா பேப்பரை யூஸ் பண்றானுங்க? யூரோப்பியனுக்கு நிகர பொருளாதார வளர்த்த வல்லுநர்கள் உள்ள கட்சிக்கு, இல்ல மாபெரும் அறிவாற்றல் உள்ள அதிக உள்ள கட்சி ஏன் வந்து இன்னும் டிஜிட்டலுக்கு ஃபார்ம் ஆகாம இப்படி பேப்பர் தூக்கிடுறீங்க? பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆன்லைன்ல போர்ட்டல் ரெடி பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் அதுல டைப் பண்ண உனக்கு டைப்பிங் தெரியணும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆன்லைன்ல ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியணும். உன்னோட உன்னோட ஆதங்கத்தை சப்மிட் பண்ண தெரியணும். இது நீ ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தனா, அன்புள்ள கழக தலைவருக்கு கொத்தடிமை எழுதி கொள்வது என்னவென்றால் அப்படின்னு உன்னால அந்த ஃபீல் பண்ணி கையில எழுதுற மாதிரி வராது. இல்ல விஜய், நம்ம அது வந்து ஒரு கிளாரிட்டி கண்டி கேட்டுடுறேன். நம்மளுடைய கேள்வியில எதுவும் தப்பு இல்லையே? இல்ல நம்ம கேள்வியில தப்பு இல்ல. பட் லிசன் ஃபிடல், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும் போதும் அவங்க என்ன பண்றாங்கன்றது உனக்கு புரியாது. நீயே கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்க அப்படின்னா நீ என்ன பண்றன்னு உனக்கே புரியாது. இந்த டிஃபீட்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. ஸோ அவங்க பாவம் காய்ஸ். அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் வலிக்கும், அவனும் அழுவான். இல்ல இது ஃபுல்லா லெட்டர்ஸா அவங்க தொண்டர்கள் அமைச்சர் மொட்டை கடிதங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல அதாவது என்ன நடந்திருக்கோம்னா, அவர் வந்து இந்த இளைஞரணி உதயநிதிக்கு அடுத்த போஸ்டிங்ல இருப்பாரு, அந்த பிளாக் அண்ட் ரெட் ஷர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மாநில லெவல்ல உதயநிதிக்கு அடுத்தது அந்த இளைஞரணி டீம்ல அவரு தான் இப்போ மிகப்பெரிய போஸ்டிங்கு. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு பாருங்க, நான் போயிட்டு வீடு வீடா பேப்பரை கொடுத்து எல்லார்கிட்டயும் லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட்ஸை, என்னென்ன அப்கிரேட் பண்ணோம் நம்மன்ட்டு இவனே உக்காந்தி அதாவது ஒரு கூட்டத்துல உட்காந்து இது மாதிரி எழுதி கொடுங்க, உங்களுக்கு தோணுதை எழுதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். எவ்வளவு எழுத முடியுமோ உட்காந்து எழுதிருக்கான். இப்போ என் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் என் தங்கச்சி எழுதும். ஸோ என்ன பண்ணுவேன், அது மாரி எனக்கு தேவையானதெல்லாம் நம்ம எழுத சொல்லுவோம்ல, அது மாரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து எழுத சொல்லி எடுத்துருக்கோம். அது எப்படின்னா ப்ரோ, நம்ம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க தெரியுமா, உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு நீங்க நல்லா எழுதுனீங்க, நல்லா நடத்தி, நல்லா இது ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு எதாவது எழுதி கொடுப்போம்ல, அதே மாதிரிதான் அது. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், ஐயா இந்த மனுஷனை திரும்பி திரும்பி ஏமாத்தாதீங்க. ஒருத்தனாச்சும் உண்மையை சொல்லி அவர்கிட்ட நடந்த ஆனா டீகோட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தனே காலையில ஒரு நியூஸ்ல. தளபதியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முக்கியமான விஷயம், இந்த ஊராட்சியில பல தேர்தல்கள் நடத்தல, நிறைய ஒரு 2-3 விஷயம்
வேலிடான பாயிண்ட்ஸ் தான். பட் மக்கள் விரோத செயலா 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கீங்கன்ற முக்கியமான பாயிண்ட்ஸ அவங்க இது பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இல்ல நீங்க முதல்வராக தேர்தல் நடத்தாதது கட்சிக்காரனுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது மட்டுமே தோல்விக்கான காரணமா? ஏன்னா இல்ல கட்சிக்காரன் அது உள்ளாட்சி எப்பவுமே எப்படி ரியாக்ட் ஆகும்னா, தான் நிறைய பெனிஃபிஷியரிஸ கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு எம்எல்ஏவால இங்க நிறைய பெனிஃபிஷியரிஸ் வருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுவே ஒரு கவுன்சிலரு, நகர தலைவரு, பஞ்சாயத்து தலைவரால நிறைய பெனிஃபிஷரிஸ் வருவாங்க. ஏன்னா சின்ன சின்ன ரெக்வஸ்ட் எல்லாமே அவங்களாலதான் இந்த லேமேனா இருக்க மக்களுக்கு வந்து இது பண்ண முடியும். அவங்க நீட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கும் இல்லாம இவங்க கட்சிக்காரங்களும் அதுலதான் அவங்களோட இதுவை காட்ட முடியும். ரெப்ரசன்ட் கட்சிக்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றதெல்லாம் காட்ட முடியும். ஒரு மாதிரி இன்டர்லிக்டா இருக்கும். அதுல அந்த விஜில் ப்ரோ உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க தானே? இப்ப அந்த நடத்தலையாம இப்போ சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கேப் விட்டு தான் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சிக்கு வந்து நடத்தினாங்க. உள்ளாட்சி தேர்தல் இவங்க ஆட்சியில நடத்தல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சியில நடத்தல. சென்னைக்கு மட்டும் எனக்கு ஏடிஎம்கே பீரியட்ல நடத்திட்டாங்களா? சரியா ஞாபகம் இல்ல. பீரியட்ல நடத்தினாங்களா? இல்ல ஒரு 9 மாநகராட்சி 9 மாநகராட்சி நடத்தினாங்க ப்ரோ. நீங்க சீனியர் இப்ப கிளாரிஃபை பண்ணுவாரு. ஓகே வணக்கம் சார். என்ன டிஃபரன்ஸ் இல்ல என்ன வணக்கம் சார், நான் என்ன டிஃபரன்ஸ் அது உள்ளாட்சிக்கும் மாநகராட்சி அதான் மாநகராட்சி ஊராட்சி கார்பரேஷனுக்கெல்லாம் தேர்தல் நடந்துருச்சு. அதான் இருக்காங்களே நம்ம மாண்புமிகு மேயர் அக்கா. ஆமா உள்ளாட்சிக்கு நடத்தல. சேமா கட் ஆயிட்டீங்க. கட் ஆயிட்டு கேக்கல அவரு. நடத்துறாங்க. அத கேக்குதா? சேமா இல்ல கட் ஆயிடுச்சு. இல்ல இதுல சும்மா இருக்கியா ப்ரோ? நடுல கட் ஆயிட்டு ப்ரோ. இப்ப கேட்டது சொல்லுங்க. அதான் இவங்க வந்து நடத்தினாங்க. அது என்ன 8 மாசம் இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல ஆமா இந்த வருஷம் ஆமா அடுத்த வருஷம் உள்ள எல்லாமே முடிஞ்சிடும். போன வருஷமே உள்ளாட்சி நடத்த வேண்டியது இருக்கு, நடத்தல. அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உள்ளாட்சி தான் அப்படியே கலவரமா இருக்கும். எல்லா பார்ட்டியும் பண்ணா இருக்கும். நம்ம பார்ட்டி எல்லாம் என்ன ஆக போதும் வந்து இப்ப சைடு கேப்ல நம்ம கிட்ட விஜில் பொய் சொல்லிட்டான் இந்த தேர்தல் நடத்தலன்னு சொல்லி. இல்ல உள்ளாட்சி நடத்த இல்ல, உள்ளாட்சி மட்டும் தான் நடத்திருக்காங்க. இல்ல சேமா நான் சொன்னது வந்து கார்பரேஷன்ஸ் எல்லாம் நடத்திட்டாங்க. அந்த இந்த ஊராட்சி அந்த மாதிரி சைட்ல நடத்தல அப்படின்றதான் சொன்னாங்க. ஊராட்சி எலெக்ஷன் நடத்தல, கார்பரேஷன்ல நடத்திட்டாங்க. 21 கார்பரேஷனா எவ்வளவு இருக்கு? கார்பரேஷன் நடத்திட்டாங்கல்ல சேமா? மாநகராட்சி நடத்திட்டாங்க. ஆமா அது முடிய போகுது. 8 மாசம் 7 மாசம் இருக்கு. அது முடிய போகுது. முடிஞ்ச உடனே உள்ளாட்சி ஊராட்சி ஆமா எல்லாத்தையும் நடத்திடுவாங்க. ஃபிடல் கொஞ்சம் இந்த எலைட் வாழ்க்கையில இருந்து வாங்க. இந்த சென்னையில நகரங்கள்ல இருப்பவர்கள் மட்டுமே மக்கள்கள் கிடையாது, கிராமங்களில் இருப்பவர்களும் மக்கள் தான். டேட்டா ஆத்தென்டிசிட்டில தான் ப்ரோ கேள்வி கேட்டேன். நீங்க எப்படி திருப்பி விடாதீங்க. மாநகராட்சியை விட உள்ளாட்சியில எப்பயுமே உங்களுக்கு கரெக்டா எடுத்து மூஞ்சி மேல வச்சிருவாங்க ஆட்சி எப்படி நடக்குது இல்லைன்னு. அதனாலதான் எடப்பாடி போகும்போது லாஸ்ட் பீரியட்ல அதை நடத்திட்டு போனாரு. நடத்தி முடிச்சு எல்லாத்தையும் தோத்துட்டு போனாரு. இவங்க வந்து மாநகராட்சி ஃபுல்லா ஜெயிச்சுட்டு எடப்பாடி நடத்த ஜெயிச்சிட்டாங்களா ப்ரோ மாநகராட்சி ஃபுல்லா? முக்கியமான அப்டேட் இல்ல அவங்க பஞ்சாயத்து தலைவர் பேரை யாரும் யூஸ் பண்ண கட்சியோ தனிநபர்களோ யாரும் போட்டோ கூட யூஸ் பண்ண கூடாது. தலைவர் அண்ணா பர்த்டேக்கா பிறந்த நாளுக்கா? இல்ல இவர் ரஜினி போட்டோ பேருன்னு சொல்றேன். நல்லா போயிட்டு இருக்க டிஸ்கஷன்ல சுரேஷ் ப்ரோ அப்படி என்ன ட்வீட்டை பார்த்து இப்படி மைண்ட் அதான் சொல்றேன் ப்ரோ. அது ஒரு நியூஸ்ன்ட்டு நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க சேனலை மாத்துங்க ப்ரோ. எனக்கு புரியல. இப்ப சுரேஷ் என்னப்பா 10 நிமிஷத்துல போட்டோ மாத்த போறேன்றீங்க. தலைவர் போட்டோ வச்சுட்டு நான் வர போறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. ஐயோ சரி பாட்டு ஏதாவது பாடுங்க. மேல வந்து திமுக வந்து ஒரு பெரிய கருப்பு சிவப்பு சூட்கேஸ் நிறைய புகார் கொண்டு போறாங்க. உங்களுடைய பார்வை என்ன அதுல? இல்ல ஆர்டிபி கருப்பு கலர்ல இருக்கிறதா சூட்கேஸ், கருப்பு சிவப்பா இருக்கிறது வந்து ஆளு. இல்லையா பெட்டியும் கருப்பு சிவப்பா தான் வந்துச்சு. இருங்க
அது பெட்டி அந்த பெட்டி ஃபுல்லா புகார் இல்ல இருக்குன்றாங்க. இல்ல பெட்டி கருப்பா தாங்க இந்த இருக்கு. காலத்துலயும் சரி திருத்திக்கிறேன். இல்ல பெட்டிக்கா எனக்கு அப்பா இதுக்கு நான் ஒரு ஆ- கமெண்ட் வச்சிருக்கேன். போஸ்ட் எழுதி விட்டு இல்ல எனக்கு அந்த பெட்டி ஃபுல்லாவே பென்ட்ரைவ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லாத்தையும் எடுத்து பிடிஎஃப் போட்டு மொத்தமா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு புகார் வந்திருக்கு. இல்ல ஒரு பரவாயில்ல. 200 ஒரு டிரைவ் கூட இல்லாம இருக்கானே திமுக கிட்ட. ஆமா டிரைவ் கூட இல்லாம இருக்கானே. ஏசமா துரைமுருகன் என்ன அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்துறானுங்க. அவரு வயசாகி போச்சுங்க. அவர் பாவம் வீட்டாண்ட நான் போகும்போது பார்த்தேன். எப்பயுமே நல்லா இருக்கும். வெறும் திமுக பொருளாதாரம் மட்டும் போட்டு வச்சிருக்காரு துரைமுருகன். வெளியே ஒரு கொடி ஒண்ணு பறக்கும் எப்பயுமே. அமைச்சரா இருக்கும்போது தேசிய கொடி பறக்கும். கட்சிக்காரனே திமுக கொடி பறக்கும். சும்மா என்னடா திமுக காரனை காட்டிட்டானுங்க வேலையை அவர்கிட்ட பாவம். ஒரு பொதுச் செயலாளரே மதிக்கலங்க. ஆள் ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்காரு. இது என்ன புதுசா வயசாயிடுச்சுல சேமா. பண்ணையாருக்கு வயசானாலும் அப்படிதான். பண்ணையாருக்கு வயசானா மட்டும் எப்பவுமே தூக்கின்னு வந்து வச்சிட மாட்டாங்க. விஜில் ப்ரோ நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அப்புறம் சுரேஷ் ப்ரோக்கும் ரிஸ்வான் ப்ரோக்கும் சாக்குவா வந்துடும். இல்ல நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் பண்ணையாரா இருந்தாலும் உனக்கு வயசாயிருச்சு உன்னை ஓரம் கட்ட போறாங்கன்னா உன்னையும் ஓரம் கட்டுவாங்க. சாதாரண மனுஷனா இருந்தாலும் ஓரம் கட்டுவாங்கன்றேன். அடுத்து பொதுச் செயலாளர் யாரையா கொண்டு வருவாங்க? எனிதிங் யாராவது ஆராசாவை கொண்டு வர போறாங்க. இல்ல டிஆர் பாலு. டிஆர் பாலு தான். டிஆர் பாலுவா? இளைஞர் டிஆர் பாலு. டிஆர் பாலு எனக்கு பெரிய அக்கா கனிமொழி வெல் டிசர்வ்டு. கனிமொழி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா கட்சி வந்து நல்லபடியா வளர்ந்து வந்துரும். இல்ல அவங்களுக்கு எல்லாம் பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. வேற வேணா வரட்டும். அவங்களும் கட்சியை மீட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இல்லைங்க. பொதுச் செயலாளர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போறேன். இது அப்புறம் பதில இருந்து என்ன பண்ண போறாரு? பதவி விட்டு என்னை பொறுத்தவரை தள்ளிடும் அவரு. இல்ல நடிப்பறக்கனுக்கு கொடுக்கணும். நடிப்பறக்கன் கொடுத்தா கட்சி ரெண்டா உடைஞ்சிடும். அதோட முடிஞ்சு. நடிப்பறக்கன் பொருளாளர் பாலு பொருளாளர். இல்ல பாலு பொதுச் செயலாளரா மாத்திட்டு நடிப்பறக்கனுக்கு வந்து பொருளாளர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சரி ரெண்டு பேருமே கட்சியை வந்து அதெல்லாம் வெளியே தரமாட்டேன். பொருளாளர் தான் கட்சியோட சொத்தெல்லாம் பாதுகாக்கிறாரு. அதெல்லாம் ஈஸியாலாம் யாரும் தரமாட்டேன். அடுத்து போவாங்க. டிஆர்பி வந்து அவரை நம்பிக்கைக்குரியவர் அப்பையிலிருந்து இருக்காரு. அவர் ஒரு மன்னார்குடி மாஃபியா ஆளு. அதனால அவருக்கு கொடுத்தாங்க. சொத்து பாதுகாப்பு குழு அது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல வரும். இல்ல எப்படின்னா இப்ப முக்கியமான போஸ்டிங் கொடுக்கறதே வந்து டோக்கனிசம் தான். ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடாது, அது டோக்கனிசம். டிஆர்பிக்கு வந்து அந்த டோக்கனிசம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அது எப்படி காலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு தெரியலையே. இல்ல இந்த கேள்விலாம் தெரியாதனாலதான் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம் விஜிலு. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உன்னை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிந்தனை. அவரு என்ன சொல்றாருன்னா முண்டாசு சூரியனுக்கு ஏகப்பட்ட போஸ்டிங் வச்சுக்கிட்டு இந்த பெரிய போஸ்டிங்கும் கொடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன விஜய் கரெக்டா? ஆமா ஆமா நம்ம இப்போ அது 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 வந்து மத்தவங்களுக்கும் இதுவாகிடுமே கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி இதுவா. எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் டிசர்வ். ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா டிசர்வ். ப்ளீஸ் ஸ்டாப் இட். இதெல்லாம் வந்து போயிட்டு கனிமொழி அக்கா வீட்டு வாசல்ல போயிட்டு அக்கா வராதீங்கக்கா உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போறாங்க நீங்க வேணாங்க வீட்டுல ஃபிடல் ப்ரோ விட்டா மறியல் பண்ணிட்டு வரேங்க போய் வராதீங்க. இல்ல ப்ரோ நான் சரியா சொல்றேன். அவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்தான். வந்து கண்டிப்பா எந்த பார்ட்டியுமே ப்ராப்பரா உண்மையான திராவிடம்னா அவங்கதான் திராவிடம் பேசுவாங்க. இவங்க யாரும் திராவிடம் பேசுவாங்க. உண்மையான திராவிடம் எதுவும் இல்ல. சரி ஓகே இல்லங்க நான் அது பேசல. இல்ல எனக்கு வேற யார் மேல இருக்கிற நம்பிக்கையும் அவங்க மேல வரல. ஏன்னா அவங்க திமுக ரிவைவ் பண்ணிடுவாங்க. அந்த பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள தவிர்த்து யார் வந்தாலும் எனக்கு ஓகே. யார் வந்தாலும் ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்கள வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டா அந்த கட்சி இங்க இருக்க அல்சேஷன்ஸ் என்ன பண்ணும்னா அவங்களே கடிக்கும். சோ கட்சி இன்னமும் பயங்கரமா ஒரு சிவில் வார் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே
அவங்க அவங்க பண்ணின இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் நான்லாம் ஃபீல் பண்றேன். எனக்கு 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 என்னோட அரசியல் புரிதலுக்கு மட்டுமே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இல்ல உள்ள லோக்கல் பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஷி ஹஸ் ஹேண்டில்ட் இட். அவங்க பெருசா ஃபெயில் ஆகி நான் பார்க்கல ப்ரோ எங்கேயுமே. நீங்க வேணா சொல்லுங்க, இல்லைங்க அதை தொட்டாங்க, இதை வந்து அவங்க சரியா ஒழுங்கா கையாளல. இல்லண்ணா அவங்களோட அவங்களோட எதுக்கு எவ்வளவு கேப்பபிள் அப்படின்ற அவங்க கெப்பாசிட்டி எல்லாம் நான் கேள்வி கேட்கல. இங்க ஒரு இது இருக்குல்ல, ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்குள்ள இப்போ திடீர்னு பண்ணிடுவாங்கன்றத மீன் பண்றேன். அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? இவங்கள்ட்ட தானே எதிர்ப்பு நீ தெரிவிப்பாங்க. நீ எப்படி அவங்கள எடுத்து நான் சொல்றது அவங்களுக்குள்ளேயே சிவில் வார் நடக்கும்ன்றேன். இப்போ எப்படி செல்ல குழந்தை எப்படி ஒத்துக்கும்? திருப்பியும் டிவியை போட்டு ஒடிக்கும், அழுகும், ரிமோட்டை ஒலிக்க வச்சிரும். வந்தாதான் நான் சொல்றேன். ஆமா, குழந்தை ஒத்துக்காது, அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தை ஒத்துக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா ஓகே, அவங்க ப்ராப்பர் ரிஃபார்ம் மோடி சொல்றது பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்து அப்பா பையன் பேரன் இந்த மாதிரிதான் போகுமே தவிர பெண்களுக்கு ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே அரியணை சொந்தம். இல்ல அப்படியே இருக்கட்டும். அதுதான் தேவை நமக்கு. இன்றைய தேவை அது மட்டுமே. அதனால அதை நோக்கி மட்டுமே குரல் கொடுங்க தோழர்களே. நீங்க உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டாதீங்க. விஜில் ப்ரோ ஸ்பெசிஃபிக்கா உங்களை கால் அவுட் பண்றேன். எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸா வந்து கனிமொழி மேல கிடையாது. சரி, நான் வேணா இன்னொன்னு சொல்றேன். கனிமொழி அக்கா வந்து பொதுச் செயலாளர் ஆகணும்னு ஆசைப்படுறது வந்து அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான். எப்பவுமே ஜனநாயகத்துல எதிர்கட்சின்னு ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஆளுங்கட்சி அதோட வேலையே செய்யும். எதிர்கட்சியே இல்லாத ஆளும் கட்சி வந்து பாசிசத்துக்கான வழிவகுக்கும். கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எங்க விசிகா இருக்காங்க, அந்த மாதிரி எதிர்கட்சிகள் இங்க இருந்தா போதும் நான் நினைக்கிறேன். திமுக மாதிரி இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு. சரி, ஓகே, அப்போ வாங்க. பக்கத்துல விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் குறைச்சா கொடுத்துட்டு இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி மக்களுக்கான வேலையை அவங்க பக்கத்துல இருந்து பார்த்து வாங்கிட்ட விட எனக்கு சந்தோஷம் தான். எய்தாப்புல இருந்து வேலை பார்க்குறோம், நான் குறைஞ்சி வேலை பார்க்க விடாம பண்றது, பக்கத்துல இருந்து குறைஞ்சி மக்களுக்கு நன்மை செஞ்சா கூட எனக்கு போதும். பாருங்க மஸ்கட் மேயர் என்னென்ன யோசனைகள் கொடுக்குறாருன்னு. ஹம்சா இப்ப அவர் பேரு. மத்தவங்க பேர்லாம் கரெக்டா ஏதாவது ஒரு பேர் வையா. இல்ல விஜில் ப்ரோ, எங்க பேர்லாம் மட்டும் கரெக்டா கூட மாட்டேங்கிறீங்க. எந்த பேரு ப்ரோ? உங்க பேர் தான் சொல்றேன், எஸ்கோபார் டிஎஸ், ஃபிடல் காஸ்ட்ரோ. நான் அந்த பேரை கிண்டலே பண்ண மாட்டேன்னு வேற ஆர்டிபி கிட்ட சொல்லிட்டேன். ஃபிடல்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். எல்லாம் ஆர்டிபின்னு கூப்பிடும் போது நான் மட்டும் ஃபிடல்னு கூப்பிடுறேன். என் பேரு மைக்கேல் ஸ்கார்சேவா? மைக்கேல் விஜய் ப்ரோ, என்ன இட்டாலியன் கேங்ஸ்டரை பத்தி தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க? மைக்கேல் கார்லியானோ. நாங்க வந்து கொக்கி குமார் இது பண்ணிருக்கு. என்ன இப்ப வித்தியாசத்தும் பேர் எடுத்துட்டு வரீங்க? நானும் எடுத்துட்டு தலீப் ப்ரோ நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்க டக்குன்னு பேரை மாத்திட்டு வாங்க. நம்ம எல்லாம் சும்மா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சுத்திட்டு இருக்குது. அடுத்து குஸ்தாவா வந்து ரெக்வெஸ்ட்ல வெயிட் பண்றாரு. ப்ரோ ஸ்லாட் ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் இருங்க. ஓகே நிஜமாலே இந்த பேர்லாம் புரிஞ்சுதா வைக்கிறீங்களா இல்ல இஷ்டத்துக்கு வைக்கிறீங்களா? இட்டாலியன் கூட இந்த மாதிரி யோசிக்க மாட்டானுங்க ப்ரோ. எஸ்கோபாரோட ரைட் ஹேண்ட் வந்து குஸ்தாவோ. இல்ல எஸ்கோபார் வந்து வெல் ஃபேமஸ், நம்ம அத ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகேவா? இல்ல குஸ்தாவோ வந்து இட்டாலியன் ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் அதெல்லாம். இல்ல ப்ரோ, இவர் வந்து குஸ்தாவோ வந்துட்டு எஸ்கோபாரோட ரைட் ஹேண்ட். அதான் சொல்றேன், அது ஹவுஸ் ஹோல்ட் நேம், அது இட்டாலியன்ஸ். गाइस இந்த கஸ்ப்ரிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது கஸ்ப்ரிங் எல்லாம் தெரியும். கஸ்ப்ரிங் எல்லாம் யாரும் வைக்கலையா? கஸ்ப்ரிங் எல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப் கேரக்டர் இல்ல ப்ரோ, அதனால வைக்க மாட்டேன். ஏன் ரஞ்சித் அந்த மாதிரி பேர்லாம் வைக்க மாட்டேன்றீங்க? பா ரஞ்சித் இல்ல அதான் நான் விஜிலுக்கு அவன் வந்து வீரப்பன்
வேற என்ன ப்ரோ சொன்னோம்? அப்புறம் விருமாண்டி ஆட்டோ சங்கர். ஆட்டா சங்கர். ஐயோ ஆட்டோ சங்கர், ஐயோ ஐயோ. இல்ல ஆட்டோ சங்கர் வேணாம், அவரு வேற வேலை பார்த்தாரு. சோ அது இல்ல எனக்கு வேண்டாம். மத்தவன் இப்ப எஸ்கோபார் என்ன வேலை பார்த்தான்? கொக்கி குமார் ப்ரோ அதானே என்னமோ ஒரிஜினலா இருக்குது புரிஞ்ச மாதிரி பேசிட்டு எஸ்கோபார் இருக்கீங்க. என்ன வேலை பார்த்தானா? இல்ல இல்ல ஆமா அவன் புரிதானே ட்ரக்ஸ் அதை தவிர பொம்பளை சோக்கும் தானே இருந்திருக்கும். யோ சரி அப்ப பொம்பளை ட்ரக்ஸ் அப்படி பார்த்தா கருணாநிதிக்கா இருந்தது. யோ 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 சுரேஷ் ப்ரோ, ஐயோ 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 சுரேஷ் bro. இருக்க மாட்டல. இப்பதான் வைப் ஆகுது எனக்கு ஸ்பேஸ். சுரேஷ் வந்தோடனே கடப்பாறை மொத்தமா சதக்குன்னு இறங்கிடுறாரு நடு மண்டையில. ப்ரோ ஒரு ஆணா எதுக்கு நீங்க ஒரு ஆணா இருந்தா அதெல்லாம் இருக்கதான் செய்யாது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.